அரச வாழ்க்கை, சொகுசு இதெல்லாம் அனுபவிச்ச ஒரு இளவரசி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியா மாறுறாங்கன்னா நம்ப முடியுதா? இது வெறும் கற்பனை கதை இல்ல. காதல், துரோகம், உயிர் பிழைக்கிறதுக்கான போராட்டம், இப்படி பல உணர்ச்சிகளுக்கு நடுல ஒரு பெண் தன்னை எப்படி கண்டறிறாங்கன்ற ஒரு பயணம் தான் இது. வாங்க இந்த கதைய இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த கதையோட தொடக்கமே ஒரு பெயர்ல தான் இருக்கு. குண்டலகேசி அப்படின்னா சுருண்ட கூந்தலை உடையவள்னு அர்த்தம். கேக்குறதுக்கு ரொம்ப அழகான பேரா இருக்குல்ல. ஆனா இந்த ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் நம்மளோட முக்கியமான கேள்வி வருது. தன்னோட அழகுக்காக மட்டுமே கொண்டாடப்பட்ட ஒரு இளவரசி எப்படி ஒரு மதிக்கத்தக்க துறவியா மாறினாங்க? இது வெறும் ஒரு மாற்றம் இல்ல, அரச வாழ்க்கையிலிருந்து துறவரத்தை நோக்கிய ஒரு நம்ப முடியாத பயணம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு இளம் பெண், இல்ல ஒரு இளவரசி, உடம்பு முழுக்க தங்கம், வைரம்னு நகைகள் எல்லாம் மின்ன ஒரு பெரிய மலை உச்சியோட விளிம்புல நிக்கறாங்க. அந்த இடமே ரொம்ப பதட்டமா இருக்கு இல்லையா? அங்க அவங்க தன் கணவனை நேருக்கு நேரா பாக்குறாங்க. கோவமா கேக்குறாங்க, உனக்கு இந்த நகைகள் தானே வேணும், இதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த விலை மதிக்க முடியாத நகைகளை ஒன்னொன்னா கழட்டி அவன் கால்ல வீசி எறியறாங்க. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கான காரணம்தான். அவங்க பக்கம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு திருடன்னு தெரிஞ்சும் காதலுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவன் திருந்திடுவான்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அவன் பக்கம் அவளை கல்யாணம் செஞ்சதுக்கு ஒரே காரணம் அந்த நாட்டுக்கு ராஜாவாகணுங்கிற அதிகாராசை மட்டும்தான். அவளோட அப்பாவால அவனோட ராஜா ஆகிற கனவு கலைஞ்சு போகுது. அப்போதான் அவனோட பேராசை ஒரு கொடூரமான கொலவெறியா மாறுது. நானே ராஜாவாக முடியாதப்ப நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும், உன்னை கொல்ல போறேன்னு கத்திக்கிட்டே அவன் மெல்ல பாயறான். இப்போதான் அவனோட உண்மையான கொடூரமான முகம் வெளிவருது. ஆனா அந்த ஒரு நிமிஷம், அந்த உயிர் போற நேரத்துல கூட அந்த இளவரசி பயந்திடல. அதுக்கு பதிலா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கடைசி கோரிக்கைய அவ முன்னாடி வைக்கிறாங்க. அவ சொல்றா, கொஞ்சம் நில்லு. நம்ம சம்பிரதாயப்படி சாகறதுக்கு முன்னாடி கணவனை ஒரு தடவை சுத்தி வந்து வணங்கணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். கேக்குறதுக்கு கணவனுக்கு செய்யற கடைசி மரியாதை மாதிரி தான் தெரியுது. ஆனா பாருங்க, இதுதான் அவளோட பிளான். இது ஒரு 3 ஸ்டெப் தற்காப்பு தந்திரம். முதல்ல கணவன் முன்னாடி ரொம்ப பணிவா குனியறாங்க. 2வதா அவனை வணங்குற மாதிரி சுத்தி வராங்க. 3வதா அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல அவன் பின்னாடி வந்து அப்படியே அந்த மலை உச்சிலிருந்து அவனை தாழே தள்ளி விட்டுடுறாங்க. சரி, அந்த ஒரே ஒரு செயல், அந்த ஒரு தள்ளு, அது அவங்க வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். தனக்கு துரோகம் செஞ்ச கணவனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த இளவரசிக்கு உலக வாழ்க்கையே வெறுத்து போடுது. செல்வம், அந்தஸ்து, காதல் எதுவெல்லாம் அவங்களுக்கு பெரிய வலிய கொடுத்துச்சோ அந்த எல்லா அடையாளங்களையும் தூக்கி அறியறாங்க. இது ஒரு முடிவே இல்ல, இது அவங்களோட ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம். அப்படி துறவரம் போனதுக்கு அப்புறம்தான் அவங்களோட அந்த அழகான சுருள்முடி காரணமா அவங்களுக்கு குண்டலகேசின்னு பேர் வருது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேர் இனிமே அவங்களோட அழக சொல்றதுக்கு மட்டும் இல்ல, அது அவங்களோட பழைய வாழ்க்கை அழிஞ்சதிலிருந்து உருவான ஒரு புது சுதந்திரமான அடையாளத்தோட சின்னம். ஒரு தனி மனுஷியோட உயிர் பிழைக்கிறதுக்கான போராட்டமும் அதுக்கப்புறம் வர்ற ஆன்மீக தேடலும் எப்படி ஒரு முழு சமுதாயத்தோட கதையா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். ஏன்னா அவங்களோட இந்த பயணம்தான் ஒரு மிகப்பெரிய பௌத்த காப்பியம் உருவாகிறதுக்கே காரணமா இருந்துச்சு. அவங்க பேர்ல எழுதப்பட்ட அந்த பௌத்த காப்பியம் தமிழ்ல 5 பெரும் காப்பியங்கள்ல ஒன்னா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த காப்பியம் இன்னைக்கு நமக்கு முழுசா கிடைக்கல. ஓலைச்சுவடிகள் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவங்களோட கதை, அது நினைவுகள் மூலமாவும் வாய்மொழி கதைகள் மூலமாவும் இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு காப்பியமே காணாம போனாலும் ஒரு பெண்ணோட உயிர் பழைக்கிறதுக்கான பயணம் மட்டும் ஏன் இன்னும் மறக்கப்படாம இருக்கு? ஒருவேளை உண்மையான கதைகளுக்கு அது எழுதப்பட்ட பக்கங்களையும் தாண்டி வாழ்ற சக்தி இருக்குமோ? இந்த முழு விளக்கமும் முனைவர் பா. இறையரசன் அவர்களுடைய படைப்பை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது.